செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 2ஆம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பாடசாலை 3ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை ஜூலை 31ஆம் தேதி நிறைவடைவதுடன் 3ஆம் தவணையின் 1ஆம் கட்டம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டுச் செய்திகள். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளார். இந்த வரி விதிப்பு 30 நாட்களுக்குள் அமலுக்கு வரும் என வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கையிலிருந்து அதிகமான ஈட்டி எறிதல் வீரர்களை சர்வதேச போட்டிகளுக்கு அனுப்பி வைக்கும் நோக்கில் விசேட திறமைகளை அடையாளம் காணும் தேசிய வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.